தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்த போதும் கூட தாவீதின் தந்தை மாத்திரம் அவனை ஒரு ஆடுமேய்ப்பனாய்த்தான் பார்த்தான். அதே பார்வை தாவீதின் தந்தைக்குள்ளே தாவீதை பற்றி ஒரு விதமான அப்ரிசியேஷன். தாவீது, உன்னுடைய உத்தமத்தை தேவன் கவனித்தாரா? உன்னுடைய நம்பகத்தன்மையை தேவன் கவனித்திருக்கிறார். தேவன் உன்னை இந்த தேசத்துக்கே ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்ன மாதிரி பிள்ளை எனக்கு பிறந்திருப்பது உண்மையிலே பாக்கியம், ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. பரவாயில்ல, உடன் பிறந்த சகோதரர்களாவது தாவீது எங்கேயாவது அப்ரிஷியேட் பண்ணாங்களா? சகோதரர் கூட அவனை அப்ரிஷியேட் பண்ணலங்க. சில சந்தர்ப்பங்களில் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உன்னை தெரிந்து கொள்வார், ஆனால் ஜனங்கள் உங்களை கண்டுக்காம இருக்கலாம். தேவன் உன்னை ஏற்படுத்தி இருப்பார், ஆனால் ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். தேவனுக்கு உன்னை குறித்து உன்னதமான மேன்மையான நோக்கங்கள் இருக்கும், ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கே உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயமோ எண்ணமோ இருக்காமல் இருக்கலாம். அதற்காக சோர்ந்து போகலாமா? அல்லது அதற்காக கர்வமாக நடந்து கொள்வதா? எதை நீ இன்று செய்து கொண்டிருக்கிறாய்? உம்முடைய கண்களுக்கு முன்பாகத்தானப்பா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 2 கையில 2 பைய கொடுத்து என்ன யுத்தகலத்துக்கு போக சொல்றீங்களே? அது அடிமைகள் செய்ய வேண்டிய வேலை, வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலை. இங்க பார், நீங்க மறந்து போயிட்டீங்க. என்னடா மறந்து போயிட்டேன்? நான் யாரு? கிங், ராஜா. மறந்து போயிட்டீங்க. அப்படி சொன்ன மாதிரி எங்கேயாவது நாம பார்க்க முடியுதாங்க? இல்லவே இல்லை. அதுதான் பணிவு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் கூட தாவீது மறந்து போகவில்லை. எதை? தான் மெய்ப்பன் என்பதை. நான் ஒரு பெரிய ஆள் இல்ல. தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய நிலைமை என்பது நாடி நரம்புகளிலெல்லாம் தாவீதினுடைய சரீரம் முழுக்க அது நினைவில் இருந்தது. தேவன் என்னை ஏதோ பெரிய ஆள்னு சொல்றாரு, தேவன் என்னை ஒரு ராஜா என்று சொல்லுகிறார், ஆனால் நான் ஒரு ஆடுமேய்ப்பன் தானே, நான் எம்மாத்திரம். இது தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்குள்ள இருந்த அற்புதமான குணநலன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்களை தனிமையில பிரயாணம் பண்ண வேண்டி வரும். எலியா தனிமையாகத்தான் பிரயாணம் செய்தான். ஆனால் அதே எலியாவுக்கு துணையாக இருப்பதற்காக தேவன் ஒரு நாள் என்ன செய்தார்? எலிசாவை துணையாக கொடுத்தார். மோசே தனியாகத்தான் தான் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு 40 ஆண்டுகள் கழிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த மோசேக்கு துணையாக இருக்கும்படி தேவன் என்ன செய்தார்? யோசுவாவை தந்தருளினார். யோசுவா தலைவனான போது அவனுக்கு துணையாக இருப்பதற்கு தேவன் என்ன செய்தார்? காலேபை கொடுத்தார். பவுல் அநேக காலம் தனிமையில் ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது. அப்படி இருந்தபோது தேவன் என்ன செய்தார்? பர்னபாவை கொடுத்தார் துணையாக. பர்னபாவுக்கு பிறகு யாரை துணையாக கொடுத்தார்? சீலாவை கொடுத்தார். சீலாவை தொடர்ந்து அதே போல தீமோத்தேயுவை கொடுத்தார், துணையாக கொடுத்தார். நான் தனிமையில் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? ஊழியத்திலே தனியாக இருக்கின்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனிமையில் இருக்கிறேன். இன்னும் என்னை புரிந்து கொள்கிற ஒருவரும் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. இந்த ஒற்றை வாழ்க்கையில என்னை புரிந்து கொள்ள ஒருவர் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என்னிடத்தில் அன்பு காட்டி என்னை உணர்ந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துவோர் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என்னுடைய மனதை பகிர்ந்து கொள்ள யாரும் இருந்தால் அது எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று ஒருவேளை சாதாரணமாய் நீ ஆசைப்படுவாய் என்றால், காத்துக்கொண்டிருக்கிறாய் என்றால், தயவு செய்து கவனி. உன்னை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் தேவன் கட்டாயம் ஒரு இடத்துல வைத்திருப்பார், அல்லது எங்கோ ஒரு இடத்தில் தேடி கொண்டு வருவார், உனக்கு அருளி செய்வார். ஆனா அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவசரப்பட்டு ராங் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடக்கூடாது. அவசரப்பட்டு யாராவது ஒருவர் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு ஃப்ரெண்டா. அநேக சந்தர்ப்பங்கள கஷ்டங்களை சந்திக்கிற போதோ, பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிற போதோ, அவமானத்துக்கு ஆளாகிற போதோ யாராவது துணையா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், என்னை புரிஞ்சுக்கிறவங்க யாராவது என் கூட இருந்தால் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கவனிக்கணும். தாவீதின் வாழ்க்கையிலும் கூட there might be a loneliness. ஏனென்றால் வயலிலே வேலை செய்தவன், வயல்காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். எந்த இடத்திலையும் நீங்க கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ, தாவீதை குறித்து ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல இல்லைங்க, 3 இடங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னவென்று? ரொம்ப அழகானவன் என்று. சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த வேளையில தாவீது வந்தபோது, அடடட ரொம்ப அழகா இருக்கானே, என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் தாவீதை குறித்து. 1 சாமுவேல் 16:12 வசனம். அவன் சிவந்த மேனியும், எப்படிங்க? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும்
நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். நான் நினைக்கிறேன் தாவீதோட சகோதரர்களுக்கு அவங்க அழறதுக்கு இது ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். அதாவது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாவீது சாதாரணமான அழகுள்ளவனாயிருக்கவில்லை. யார் அவனை பார்த்தாலும் வச்சகண்ண எடுக்காம அப்படியே பார்த்து மலைத்து போகிற அளவுக்கு தாவீதின் அழகு இருந்ததுங்க. ஆனா மறுபடியும் சொல்றேங்க, அப்பேற்பட்ட அழகை தன் வாழ்க்கையை அழிப்பதற்காக எந்த இடத்திலையும் விட்டுக் கொடுக்கலங்க. தன் சரீரத்தை கெடுத்துக் கொள்வதற்கு தன்னுடைய அழகை யாருக்கும் அவன் விட்டுக் கொடுக்கவே இல்லைங்க. தான் வயலிலே தனிமையிலே வேலை செய்து கொண்டிருந்த போது பிறரை ஈர்ப்பதற்காக தன் அழகை பணயம் வைக்கவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு ஆவிக்குரியவன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தவறாக புரிந்து கொள்வோர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அநியாயம் செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். வாழ்க்கையோடு விளையாடுகிற அநேகர் இருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையின் குறுக்கே நிற்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவங்க எங்களுக்கு வேண்டாண்டவரே. தாவீதுக்கு ஒரு யோனத்தானை அருளி செய்தீர். பவுலுக்கு ஒரு தீமோத்தேயுவை அருளி செய்தீர். எலியாவுக்கு ஒரு எலிசாவை அருளி செய்தீரே. எந்த தங்கையாவது தம்பியாவது எனக்கு ஒரு பெண் தோழி கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஆண் தோழன் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி சாத்தானால் சோதிக்கப்பட்டு உம்முடைய வழிகளை விட்டு விலகி போவார்கள் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றே சந்தித்து ஆவிக்குரிய நடத்தையையும் அதேபோல நல்ல ஆரோக்கியத்தையும் அதேபோல் குடும்ப மரியாதையையும் ஊழியத்தை, சாட்சியை, சபையை காத்துக்கொள்ளும்படி கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.